அவளை ரசித்த பின்னே இனிக்கவில்லை. கண்டு கேட்டு உண்டு எற்ற உத்தரையும் ஓகே. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட்மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட்மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணியில் இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து க்ரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட்மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை நம்ம ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி சேமாக தான் எடிட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கவே தெரிஞ்சிருக்கோம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் நான் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். இதுவரையில் நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி ஈஸியாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சாங்கும் ப்ளஸ் அதோட பார்ட்டிகளும் இருக்கும். அது தனி ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரீசெட் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட்மோஷனில் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு இருக்கும். இதில் வந்து 3D ஆப்ஷன் வந்து எப்பவும் போல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த கேமரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கவே எனேபிள் ஆயிரும். 3D ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரே ஒரு தமிழ் ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட் டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், தமிழ் ஃபாண்ட்டோட லிங்க்கு. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறதை பார்க்கலாம். மேலே வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க டவுன்லோடுக்குள்ளே போயிடும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஃபாண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட்டெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கவே போதும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக பீஸ் பண்ண போகிறோம். சாங் ப்ளஸ் பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆயிரும். ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்துருங்க. இப்போ இந்த 2 லேயர் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட், அதாவது இப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு தான் அந்த மெயின் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் காப்பி லேயர் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுக்குறோம். இங்கே ப்ளஸ் போட்ட பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் 2 லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒரு பார்ட்டிகல் இருக்கும், அதை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு ப்ளூ லேயர் இருக்கும், அதுக்கு கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இது மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும், ப்ளஸ் சாங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் மட்டும்தான், வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இமேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த இமேஜஸும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இமேஜ் இருக்கும், அதுதான் வீடியோ ஃபுல்லாக ட்ராவல் ஆகும், அந்த இமேஜஸும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து வந்துடுங்க. வந்துட்டு அதில் இமேஜஸ் 1 by 1 இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இமேஜ் இருக்கும், அந்த மெயின் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. மெயின் இமேஜ்லேயே கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு, ரொம்ப சிம்பிளாகவே. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதனால தான் நான் சொன்னேன் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்லி. இதுவரையிலும் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் ஐக்கானை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.